அதிமுகவில் ஒன்றிணையும் ஓபிஎஸ் சசிகலா அதிர்ச்சியில் அதிமுக தொண்டர்கள். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பிரித்து விடப்பட்ட ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரன் அனைவரும் ஒரே அணியில் இணையப் போகிறார்கள். அதிமுகவிலே இணையப் போகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி தற்போது மிகப்பெரிய தகவல் எல்லாம் இணையதளங்களிலும் சரி அரசியல் வட்டாரங்களிலும் சரி மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸும் சசிகலாவும் அதிமுக ஒன்றிணைய வேண்டும். அதிமுக ஒன்றிணைந்தால் மட்டும்தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றியை பதிவு செய்ய முடியும். இல்லை என்றால் திமுக தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது அப்படின்னு சொல்லி வலியுறுத்திக் கொண்டிருந்தாலும் அதை எடப்பாடி பழனிசாமி காதிலே போட்டுக் கொள்வது கிடையாது. அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுவரைக்கும் சாத்தின கதவுகள் சாத்தினது மட்டும்தான். அதே போல அவர்களுக்கு காலங்கள் என்பது முடிந்து விட்டது, வாய்ப்புகள் என்பது கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் இதுவரைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் ஓபிஎஸும் சசிகலாவும் புதிய திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆதரவாக செங்கோட்டையன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் வெளியாகிறது. இதுவரைக்கும் செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு மிக முக்கிய ஆதரவுகளை கொடுத்துக் கொண்டிருந்தார். எடப்பாடி பழனிசாமிக்கு பின்புலத்திலே இருந்து ஆதரவுகளை கொடுத்துக் கொண்டிருந்த நபர் தற்சமயம் கொஞ்சம் கொஞ்சமாக எடப்பாடி பழனிசாமி விட்டு விலக ஆரம்பித்திருக்கிறார். அதுவும் ஓபிஎஸ் சசிகலாவிற்கு மிக ஒரு பக்கபலமாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். தமிழே 2026 ஆண்டு சட்டமன்ற என்பது நெருங்கிக் கொண்டிருக்கூடிய சூழலிலே அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிரமாக தேர்தல் பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதிமுக பல பக்கங்களாக சிதறி கிடக்கும் நிலையில் மீண்டும் ஒன்று சேர வேண்டும் என்பது பலருடைய கருத்தாகவே இருக்கிறது. ஆனால் அதற்கு எடப்பாடி பழனிசாமி இடம் கொடுக்காமல் தனியாளாகவே நின்று கட்சியை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். இந்த நவம்பர் 5ஆம் தேதி மனம் திறந்து பேசுவதாக தெரிவித்த அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையன் புதிய திட்டம் தீட்டி வருகிறாராம். அதாவது ஒருங்கிணைந்த அதிமுகவை மீண்டும் கட்டமைக்க அவர் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாகவும் தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே மற்றும் ஓபிஎஸ் இருவரும் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என வலியுறுத்திட்டு வர்றாங்க. இது குறித்து கோட்டையனும் 5ஆம் தேதி பேச இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். செங்கோட்டை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்றால் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்படி ஒன்றிணைவது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமது சசிகலா அம்மையார், டிடிவி தினகரன், அதே போல ஓபிஎஸ்ஸின் பின்னால் ஆதரவுகள் என்பது இருக்கிறதா? அதே போல சசிகலா அம்மையாரின் பின்னாலும் மிகப்பெரிய ஆதரவு வட்டங்கள் என்பது இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஆனால் ஒன்றே மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்பதும் இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் அதிமுக வராது. 2026 சட்டமன்ற தேர்தல் முடிந்த பின்பு பார்த்தீங்கன்னா பதவி பிரச்சனை என்பது அதிமுகவிலே மிகப்பெரிய அளவில் வரக்கூடும். சசிகலா அம்மையார் நான் தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லுவார். அதே போல ஓபிஎஸ் சசிகலாவிற்கு ஆதரவுகளை கொடுப்பார். அந்த நேரத்திலே எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாக அதிமுகவிலே கீழிறக்கப்படுவார் அப்படிங்கிற எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பார்க்கலாம் அதிமுக ஒன்றிணைய போகிறதா, அதற்கு செங்கோட்டையன் வழிகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரா இல்லையா அப்படிங்கிறத. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க.